ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா டேத் நோட் சீசன் 1 எபிசோட் 35. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலாம். இப்போ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூ கிடைக்கும். வாங்க ஸ்டேடிய வீடியோக்குள்ளே போகலாம். கியோமி செத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நியூஸ்லேயே வந்துருச்சு. இதை நம்ம ஆளுங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நியர் ஹீரோக்கு ஃபோன் போட்டு கியோமி செத்துட்டா, ஆனால் அதுக்காக இந்த நம்ம மீட்டிங்கை தள்ளியெல்லாம் போட வேணாம், சொன்ன டேட்டுக்கும் டைமுக்கும் சொன்னபடி வைப்போம். இதை தாண்டா நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ மனசில் நினைப்பாரு. என் கூட மொத்தம் ஒரு 4 ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, நீயும் கூட ஒரு 4 ஆஃபீஸர்ஸ் கூட்டிட்டு. கடைசி ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க டேத் நோட்டை நீ ஐசா வேட்டை கொடுத்த. ஏன்னா ஐசாவை தான் காமன், அவர் எங்கள் பக்கமோ இல்லை உங்கள் பக்கமோ அப்படின்னு ஏன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகே நான் ஐசா வாட்டி டெத் நோட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாரு. 2 பேருமே ஒருத்தரை பார்த்துக்க தயாராவாங்க. ஐசாவை லாக்கரை திறந்து டெத் நோட் எடுப்பாரு. இது வரைக்கும் டெத் நோட்ல சாகப்பட்ட எல்லாத்தையுமே ஒரு சின்ன ரிவ்யூல காட்டுவாங்க. எல்லாருமே கிளம்பி தயாராகி அந்த இடத்துக்கு கார்ல போயிட்டு இருப்பாங்க. ஹீரோட ஒரு மைண்டுக்குள்ள இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் எவ்ரிதிங் முடிஞ்சது, இனிமேல் எல்லாத்துக்கும் பாலு தீரலாம் அப்படின்னு ஹீரோ மனசுல நினைப்பாரு. ஹீரோ டீம் எல்லாருமே அந்த பில்டிங் குள்ள போக ஆல்ரெடி அந்த பில்டிங் குள்ள தான் என் டீம் எல்லாருமே இருக்காங்க. என் மட்டும் எல்லோட ஃபேஸ் வச்சிருக்க மாதிரி ஒரு மாஸ்கை போட்டு அவரோட ஃபேஸ் கவர் பண்ணிருப்பாரு. அப்ப ஹீரோ மனசுக்குள்ள முட்டாளிவான் தனே எல்னு நினைக்கிறான். ஆனா அவன் எல்லா அளவுக்குலாம் வரவே மாட்டான். எதுக்குடா வீணா எல் மாதிரி ஃபேஸ் வச்சிருக்க மாஸ்கை போட்டுருக்கு அப்படின்னு ஹீரோ மனசுல நினைப்பாரு. எதுக்காக நீ மட்டும் ஃபேஸை கவர் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஆளுங்க சில பேர் கேட்க, சும்மா தான் ஜஸ்ட் 1 மணி நேரம் மட்டும் இந்த மாஸ்கை நான் போட்டிருக்கேன், வேணாம்னா நான் 1/2 மணி நேரம் மட்டும் இந்த மாஸ்கை போட்டிருக்கேன் அப்படின்னு எல் சொல்ல எல்லாருமே அதை ஏத்துக்குவாங்க. இப்படியே 1/2 மணி நேரம் கிடக்குது. என் கடைசியில் அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணிடுறாரு. அப்ப ஏன் எல்லாத்துக்கிட்டையும் இந்த இடத்துக்கு ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இருக்கு, யாரா இருந்தாலும் உள்ள என்ன நடக்குங்கிறத பாக்கணும்னா அந்த கதவு ஃபுல்லா திறந்துட்டு உள்ள வரணும், இல்லைன்னா பாதி தூரம் மட்டும் அப்படியே திறந்து எட்டி பார்க்கணும். இப்போ ஒரு ஆளுங்க வந்து நம்ம எல்லாத்தோட பேருமே டெத் நோட்ல எழுதுவோம், நீங்க கவலைப்படாதீங்க நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு ஏன் சொல்லுவாரு. இதை கேட்ட எல்லாத்துக்குமே சரியான பயம் வந்துடும். என்னடா சொல்றேன், இவன் டெத் நோட்ல பேர் எழுதி நம்ம எப்படி சாகாம இருப்போம் அப்படின்னு எல்லாரும் மனசுல நினைப்பாங்க. அதுக்கு என்ன, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம சாக மாட்டோம், நீ நம்புங்க. அவன் நம்ம எல்லாத்தோட பேரையும் டெத் நோட்ல எழுதணும், அதுல யாரோட பேர் இல்லையோ அவன் தான் ஒரிஜினல் கியரா, அவனை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவாரு. அவன் வந்துட்டான் அப்படின்னு மாட்சுடா கத்துவாரு. எல்லாருமே உடனே மயான அமைதிக்கு மாறிடுவாங்க. நம்ம ஹீரோட ஃபேஸ்ல ரொம்ப அக்ரெசிவா மாறிடும். மிக்காமி கதவை லைட்டா திறந்து அப்படியே எட்டி பார்க்க அதுல எல்லாத்தோட பேரும் ஆயுட்காலமும் தெரியும். அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்க, பட் நம்ம ஹீரோட ஆயுட்காலம் மட்டும் அவன் கண்ணுக்கு தெரியல. அதுலயே மிக்காமி கண்டுபிடிச்சிட்டான், எஸ் இவர் தான் கடவுள் கீரா. எப்படியோ நான் இவரை ஃபைனலா பார்த்துட்டு அப்படின்னு மிக்காமி ரொம்ப ஹாப்பியா எல்லாத்தோட பெரிய டெத் நோட் எழுதி போட்டு தள்ள ட்ரை பண்ண. எல்லா ஆஃபீஸர்ஸுமே அவங்க கிட்ட இருக்க கண்ணை நீட்டி நாங்க வேணா இவனை போட்டு தள்ளிடுறோம் அப்படின்னு கேட்க, வேண்டவே வேணாம், இவனை மட்டும் கொண்டுட்டீங்கன்னா ஒரிஜினல் கீராவை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா. சில ஆஃபீஸர்ஸ் மார்க்ஸோட இருப்பாங்க, நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, நான் டெத் நோட்டை மாற்றி வச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கிறது ஃபேக் டெத் நோட் தான் அப்படின்னு என் சொல்லுவாரு. இப்பெல்லாம் என் பேசிட்டு இருக்க அப்படியே நம்ம ஹீரோட ஃபேஸ்ட்டை கொண்டுட்டு வந்து காட்டுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாருமே ஃபேக் டெத் நோட்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் ஃபேக் டெத் நோட் அவன்கிட்ட கை மாறிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அவங்க கிட்ட இருக்கிறது நான் கொடுத்த ஒரிஜினல் டெத் நோட் அப்படின்னு ஹீரோ மனசுல நினைப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ போட்ட பிளான் எல்லாத்தையுமே ரிவீல் பண்றாங்க. கியோமி கிட்ட சில டெத் நோட்டோட பேப்பர்ஸ் அனுப்பிட்டு ஒரிஜினல் டெத் நோட்டுக்கு பதிலாக ஃபேக் டெத் நோட்டை கொடுத்தேன். ஒரிஜினல் டெத் நோட்டை நான் தான் ஒழிச்சு வைக்க சொன்னா அதுபடியே அவன் ஒழிச்சு வச்சான். நீ என்ன பண்ணினா அவனோட டெத் நோட்ல ஒரு நாளைக்கு அவன் எப்பயுமே ஒரு பேப்பர்ஸ் தான் ஃபில் பண்ணணும், உனக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் நாளைக்கான டேட் வரைக்கும் நீ ஒரிஜினல் பேப்பர்ஸை வச்சு அதுக்கு அடியில் இருக்கிறது எல்லாமே ஃபேக் பேப்பர்ஸா வச்சிருக்க. ஆனா நான் மிக்காமி கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரிஜினல் டெத் நோட் பேப்பர்ஸ் எது ஃபேக் டெத் நோட் பேப்பர்ஸா இது அப்படின்னு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நேம் எழுதுன்னு. அதன்படி தான் அவனும் செய்வான். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன் எல்லாத்தோட கண்பட நீ டெத் நோட்டை பயன்படுத்து. ஸோ அவன் அதன்படி தான் டெத் நோட் எல்லாத்துக்கு முன்னாடியே பயன்படுத்தினா, அப்படிதான் நீங்களும் அவனை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோட மனசுல நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ ஒரு ஈவிலான புன்னகையோட அந்த கதவை பார்த்துட்டு இருப்பாரு. காமி நீ வெளியில இருக்கிறது எங்க எல்லாத்துக்குமே தெரியும், நீ கொஞ்சம் உள்ள வரியா, நாங்க யாருமே உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம், நீ உள்ளவா அப்படின்னு ஏன் சொல்லுவாரு. நான் வெளியில நிக்கிறது எப்பறம் இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு மிக்காமி மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். ஓ உன் பேர் தான் மிக்காமியா, நீ கொஞ்சம் உள்ள வரியாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட மிக்காமி ஐயோ கடவுளே நீங்களே இதை சொல்லிட்டீங்களா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு கதவை திறந்துட்டு உள்ள வரான். எங்க பேரை நீ டெத் நோட் எழுதிட்டு தானே, நாங்க எப்ப சாவோம் அப்படின்னு ஹீரோ கேட்க 30 செகண்ட் முடிஞ்சிச்சு, இன்னும் 10 செகண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்பதாண்டா இந்த டைமோடு என்னால என் ஆர்வத்தை அடக்க முடியலடா, இவங்களை பார்த்து நான் சிரிக்கணும்டா அப்படின்னு ஹீரோ மனசுல நினைப்பாரு. ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல உயிர் பயத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. மிக்காமியார் 35 36 37 அப்படின்னு டைம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ எஸ் இவங்க எல்லாருமே சாக போறாங்க அப்படின்ட்டு 37 38 39 40 எஸ் இவங்க எல்லாரும் சாக போறாங்க, நான் ஜெயிச்சுட்டு அப்படின்னு ஹீரோ சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே गाइस, அடுத்த எபிசோட் அடுத்த ஃபைனல் எபிசோட் மிஸ் பண்ணாம உட்காந்து பாருங்க, கதைக்கலாம் வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடம் உங்கள் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். பை பை गाइस.